தேவி, தேவி, என்னம்மா பெட்டி எடுத்துட்டு கிளம்புற? நீயும் கதிரும் எங்காவது வெளியில போறீங்களா? கதிர் எங்க இன்னும் வரலையா? அப்பா வீட்டுக்கு போறேன். என்ன திடீர்னு கிளம்பிட்ட? சம்மந்தி நல்லா இருக்காருல்ல? நான் போறேன் அத்தை, திரும்ப வரமாட்டேன். கடவுளே, என்னம்மா ஏன் இப்படி பேசுற? வேற எப்படி பேச சொல்றீங்க அத்தை? இத்தனை நாள் நான் பொறுமையா இருந்தது காரணமே இந்த படம் முடியறதுக்காக தான். நீங்க சொன்னீங்கல்ல, உங்க வார்த்தை கட்டுப்பட்டு தான் நான் இங்க இருந்தேன். புருஷன் மேல சந்தேகம் வந்தா அது உண்மையான தெரிஞ்சுக்கணும், உண்மையா இருந்தா புருஷனை திருத்த பார்க்கணும், இல்லைன்னா விட்டுட்டு ஒரேடியா போயிடணும்னு. இப்ப அவருக்கும் வினிதாக்கும் இருக்கிற தொடர்பு உண்மைன்னு தெரிஞ்சு போச்சு. அதான் விட்டுட்டு போலாம் முடிவு பண்ணிட்டேன். இத்தனை நாள் இந்த வீட்டுல இருந்தது காரணமே இந்த படம் முடியணுங்கிறதுக்காக தான். படம் முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு அத்தை, எல்லாமே முடிஞ்சு போச்சு. தேவிம்மா, கதிர் அப்படிப்பட்ட ஆளா என்ன? அத்தை ப்ளீஸ், இதுக்கு மேலேயே என்னால பொறுமையா இருக்க முடியாது. அவராச்சு அவரோட ஹீரோயினி ஆச்சு. என்னால இனிமே இங்க நிம்மதியா இருக்க முடியாது. அவராது சந்தோஷமா இருக்கட்டும். என்னம்மா, கண்டிப்பா கதிர் அப்படியெல்லாம் தப்பு பண்ணவே மாட்டான். கதிர் அப்படிப்பட்டவனா? சொல்லு. சொன்ன கேளும்மா, கதிர் தப்பு பண்ண மாட்டாமா. இந்த நம்பிக்கை தான் அத்தை அவருக்கு ரொம்ப வசதியா போச்சு. அவர் வரட்டும், அவர்கிட்ட நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் கிளம்புறேன். தேவி, அவசரப்படாத. தேவையில்லாம எதையோ நினைச்சு நீ மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கிற. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் காது. அவசரப்படல. நீங்க பாருங்க, கதிரை பிடிச்சதுக்கு எனக்கு நிறைய காரணம் இருக்கு. அதுல ஒரு காரணம் நீங்க போய் சொல்ல மாட்டீங்கிறதான். ஆனா இப்போ அப்படியே இருக்கீங்க. வாயை திறந்தாலே பொய் தவிர வேற எதுவுமே நான் உங்ககிட்ட பார்க்கல. இந்த விஷயத்துல மட்டும்தான் நான் வாழ்க்கையிலே பொறுமையா இருந்திருக்கேன். போதும், இதுக்கு மேல என்ன சமாதானம் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. நான் கிளம்புறேன். தேவிம்மா, கதிர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உனக்கு சந்தேகமா இருந்தா உண்மை என்னன்னு அவங்கிட்டே கேள. அத்த, அன்னைக்கு இவரை பாக்குறதுக்காக நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன்ல, என்ன கிளம்புன்னு அங்கேயே என்ன துரத்தி அனுப்பிட்டு அவர் அன்னைக்கு என்ன பண்ணாரு நீங்க நினைக்கிறீங்க? அந்த வினிதாக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணி கேக் ஊட்டுறாரு. அதை நான் என் கண்ணால பார்த்தேன். அன்னைக்கு அவர் திரும்ப வீட்டுக்கு வரும்போது நீங்க கேட்டீங்கல்ல வினிதாக்கு பர்த்டேவான்னு, அதுக்கு என்ன அவர் பதில் சொன்னாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கதிரே, மா, உன் படத்துல நடிக்கிற ஹீரோயினுக்கு இன்னைக்கு பிறந்த நாளாமே. அப்படியா? எனக்கு தெரியாதே. உங்களுக்கு யார் சொன்னா? இதோ பேப்பர்ல போட்டிருக்காங்க. ஓகே, பேப்பர்ல போட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு அதான் இருக்கும். ஆனா எனக்கு தெரியாது. இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு ஷூட்டிங் இல்ல, அதனால அந்த பொண்ணு நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வரல. ஒருவேளை அந்த பொண்ணு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருந்தா இன்னைக்கு பர்த்டே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்ல, ஷூட்டிங் முடிச்சு டெய்லி அந்த வினிதாவோட தான் போன்ல பேசிட்டு இருப்பாரு. நம்ம முன்னாடி நாராயணன் பேசிட்டு இருப்பாரு. பெரிய பிரச்சனை எல்லாம் வந்துற போது தயவு செஞ்சு ஏன் போட்டு படுத்துற? யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? நான் வந்து நாராயணன்
எந்த நாராயணன்? அசிஸ்டன்ட், என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர். விடிய விடிய போன்ல தான் பீச். இதெல்லாம் எனக்கு தெரியாது நான் நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லைன்னு சொல்லுங்க அவரை. அவர் நிறைய பொய் பேச ஆரம்பிச்சுட்டார் அத்தை. அவர் இப்ப அது இல்லைன்னு கூட சொல்லுவாரு. கேட்டா சத்தியம் கூட பண்ணுவாரு. பழகி போச்சு. என்னடா கதிர்? தேவி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா. கதிர் தப்பு பண்ணியிருந்தா நானும் உன் கூடவே வந்துருவேன். என் மகனே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு உன் கூடவே வந்துருவேன். போதுமா? கொஞ்சம் டைம் கொடுமா. சாரி அத்தை, என்னால கண்டிப்பா இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க முடியாது. நான் என் அப்பா வீட்டுக்கு போறேன். தேவி, தேவி இங்க பாரு, நானும் இவ்வளவு நேரம் அமைதியா இல்ல, ஆனா நீ முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்கிற. இன்னைக்கு இவ்வளவு பேச தெரியுதே உனக்கு, அப்பெல்லாம் ஏன் வாயை மூடிட்டு இருந்த? இந்த சந்தேகத்துடைய விதவு மனசுல விழுந்த அன்னைக்கே நீ வெளிப்படையா என்கிட்ட இதை பத்தி கேட்டிருக்க வேண்டியதானே? கேட்டிருக்க வேண்டியதானே என்கிட்ட? எதுக்காக என்ன ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து வேக வேகமா அனுப்பிச்சீங்க? எதுக்காக ஷூட்டிங் ஸ்பாட்ல வினிதாவுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணீங்க? என்கிட்ட கேட்டிருக்க வேண்டியதானே? நீ ஏன் கேட்கல? நான் ஏன் கேட்கணும்? எனக்கு அந்த அவசியமே இல்ல. நீங்க என்ன கூத்து வேணா அடிச்சுக்கோங்க, எனக்கு வேற கதியே இல்ல. இந்த வீட்ல தான் இருக்கணும், வாழணுங்கிற அவசியமே இல்ல. எனக்குன்னு என் அப்பா இருக்காரு. அண்ணன், தம்பி, சித்தி, அண்ணின்னு எல்லா உறவும் இருக்கு. நான் அவங்களோட போய் என் குழந்தையோட இருந்துக்கிறேன். நீங்க எவ்வளோட வேணா சந்தோஷமா இருந்துக்கோங்க. I will never question you. கேள்வியை கேட்க மாட்டேன். போதுமா? இவ ஏமா எப்படி இருக்கா? ஏன் உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்ல, நம்பினதுனால தானே இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு வினிதா, எனக்கு தெரியாம இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? நானும் பாக்குற ஓவரா பேசிட்டு இருக்கேன். அரஞ்சனா பாத்து என்ன கைய வாங்கிட்டு போடா. போன்னு சொல்றேன்ல, போடா. என்ன அடிக்கடி அம்மா அம்மான்னு சொல்வியே, அது உண்மையா? என்னத்தை இப்படி கேக்குறீங்க? உண்மைதான் தேவி. பொண்டாட்டிக்கும் அம்மாவுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. குழந்தை வயித்துல இருக்கும்போது தாயோட சுவாசம்தான் சிசுவுக்கு மூச்சு காத்து. தாயோட உடம்புக்குள்ள கருவாகி உருவமாகி உயிரையும் உணர்வையும் ரத்தத்தையும், ஏன் சரீரத்தை பாதியா பிரிச்சு கொடுக்கறவதான் தாய். நீயும் ஒரு தாய் தான், உனக்கு நல்லா புரியும். பொண்டாட்டி அப்படி இல்லம்மா, சந்தோஷத்துல கூடுறவதான் பொண்டாட்டி. பொண்டாட்டி தாயாக ஆசைப்படலாம், முயற்சி கூட பண்ணலாம், ஆனா தாயாக ஆயிட முடியாது. நீ கதிருக்கு பொண்டாட்டி, நான் தாய். அவன் சுவாசிக்கிறது நான் விட்ட மூச்சு, அவன் உடம்புல ஓடுறது நான் கொடுத்த ரத்தம். நான் மனசாலையும் பத்தினியா வாழ்ந்தவ. நான் சொல்றேன், என் மகனுக்கும் வினிதாவுக்கும் எந்த தப்பான உறவும் இல்ல. பிறந்த நாளை மறைச்சதும் போன்ல பேசினதும் நல்ல வாழ்க்கைக்கு சாட்சி இல்ல. ஆனா அதுக்கு காரணம் இருக்கு. கதிர் கண்டிப்பா தப்பானவன் இல்ல, இருக்கவும் முடியாது. உன்னை பெத்த உத்தமி நிறைவா வாழ்ந்தவங்க. அதனாலதான் சிதம்பரம் சம்பந்தி
இன்னும் ஒழுக்கமானவரா இருக்காரு. அப்படி ஒரு தாய் பெத்த நீ அல்ப காரணத்தை வச்சுக்கிட்டு பிரிஞ்சு போகாத. தப்புமா, பெரிய தப்பு. ஏம்மா, அம்மானு தானே மனசார அழைச்ச? அது உண்மைதானே? உன்னை பெத்தவளா நின்னு சொல்றேன், உள்ள போ. கதிர் தப்பா இருந்தா நானும் உன் கூடவே வந்துருவேன். போதுமா? அவன் தப்பானவன் இல்ல, அது புரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ. இப்ப நீ உள்ள போ. நான் இப்ப போல அத்தை. அது அவர் மேல இருக்கிற நம்பிக்கையில இல்ல, உங்களாலதான். உங்க வார்த்தைக்கு நம்பிக்கை கொடுத்தா. ஆனா கண்டிப்பா நீங்களே உங்க வாயால சொல்லுவீங்க, இனிமே இந்த வீட்டுல இருக்க வேண்டாம், நம்ம கிளம்பிடலான்னு. அது நடக்கதான் போகுது. கோமதி, கோமதி, இன்னும் அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருக்கியா? மானம் கெட்டவாவ இப்படி பண்ணிட்டாளேங்க. ஊருக்குள்ள என்ன சொல்றது? என்ன சொல்றது? மல்லிகா செத்துட்டான்னு சொல்லு. ஐயோ, என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேசுறது? அப்பா அம்மா ஊரு சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு இருட்டுல வீட்டை விட்டு போனவளை பத்தி எப்படி பேசுறது? வேற எப்படி பேசணும்னு சொல்றேன். எங்க போயிருக்கா? அங்கதானே போயிருக்கா. விடுங்க, அவ தலைவிதி. என்னடி பேசுற நீ? இவ்வளவு நடந்தும் அந்த மானங்கட்டவன் தான் வேணும். அவன் எத்தனை கல்யாணம் பண்ணாலும் பரவாயில்ல, மானம் சூடு சொரணை எல்லாத்தையும் விட்டுட்டு போனவளை தூக்கி வச்சு கொஞ்சம் சொல்றியா நீ? போயிட்டா இல்ல, எல்லாம் முடிச்சு போச்சு. இனிமே அவளை பத்தி பேசாத. நீங்களாங்க இப்படி பேசுறீங்க? தொட்டதுக்கெல்லாம் மல்லிகா மல்லிகான்னு கூப்பிடுவீங்களே, நீங்க அவளை மறந்துடுவீங்களா? உங்களால அது முடியுமா? எப்படிங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் பொத்தி பொத்தி தாண்டி வளர்த்தேன், படியை தாண்டி போயிட்டாளே, என்ன பண்ண சொல்றேன்? கோமதி, நமக்கு பிறந்தது ஒரே ஒரு குழந்தை தான், அதுவும் ராமு மட்டும்தான். மல்லிகான்னு ஒருத்தி பிறக்கவே இல்ல செத்துட்ட. நீ எப்படி வேணாலும் வச்சுக்கோ. தபார், இனிமே அவளை பத்தி நீ பேசவே கூடாது, சொல்லிட்டேன். இப்படிதான் நீங்க என்கிட்ட சொல்லுவீங்க, ஆனா நீங்க மனசுக்குள்ள ஏங்குவீங்க. உங்களை
பத்தி எனக்கு தெரியாதா? இல்ல கோமதி, மனசு விட்டு போச்சு. இத்தனை நடந்ததுக்கு அப்புறமும் பெத்தவங்கள உதறிட்டு போயிட்டாளே, அவனை தேடி போயிட்டாளே, எல்லாத்தையும் மறந்துட்டு போயிட்டான். பொண்ண தப்பா வளர்த்துட்டோன்னு நினைக்கிறேன். நினைக்கிறது என்ன, தப்பாதான் வளர்த்திருக்க. தப்புதான், தப்பாதாண்டி அவ வளர்ந்திருக்கா. அப்படி எல்லாம் இல்லைங்க, பாவங்க, அவளால மறக்க முடியல. மறக்க முடியலன்னா செத்து தொலைய வேண்டியதானே. நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான், தூக்கி அடக்கம் பண்ணிட்டு 4 நாள் உட்கார்ந்து அழுது தொலைச்சிடுவோம். ஊருக்குள்ள என்னடி சொல்லுவேன், அசிங்கம் பண்ணிட்டு போயிட்டான். அப்பா அம்மா இருக்காங்களே, நாம போயிட்டா அவங்க ஊருக்குள்ள அசிங்கப்பட்டு நிப்பாங்கன்னு நினைச்சாலா? நினைக்கலையே. நம்மள பத்தி கொஞ்சமாவது யோசித்தாளா? யார் எப்படி போனா என்ன, அந்த பய வீட்டுல தான் தான் இருப்பேன்ட்டு போனவளை பத்தி பேசாத, பேசக்கூடாது. எல்லாம் முடிச்சு போச்சு. இனிமே நீ அவளை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை பேசுன, அதுக்கப்புறம் என்ன நீ புருஷனா பார்க்க மாட்ட, பொணமா தாண்டி பார்ப்பேன், பொணமா தான் பார்ப்பேன். யாரு? டேய், நான் தான்டா. மா கையை எடுக்குமா. கொஞ்சம் பேசாம இரு. நீ இப்படியே உள்ள வா, நான் கூட்டிட்டு போறேன். இமா கையை டேய், உனக்கு ஒரு விஷயம் காட்டணும். வா. ஐயோ மா, வா. சொல்ல கேளு. போ போ. மா கையை எடுங்கன்னு சொல்றல. போடா, பத் பத் பத். மா சொல்றது கேளு. வாடா, நான் சொல்றேன்ல. இந்த சைடு வா, இந்த சைடு வாடா. எங்க? வாடா. வா வா, நான் கூட்டிட்டு போறேன். வா. எங்கம்மா ஏமா இப்படி பண்றீங்க? டேய் டேய், பாத்து வா, பாத்து மெதுவா வா. மெதுவா வாடா. நில்லு. மா அப்படியே இரு, நல்ல நேரா பாரு. தனன